டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, லிஸ்ட்டோட மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பைத்தான் லிஸ்ட். ஃபஸ்ட் வந்து சிம்பிள் லிஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் லிஸ்ட் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளார ஸ்ட்ரிங்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதேமாதிரி இன்டிஜர் வேல்யூ 1997, அதேமாதிரி 2000. இப்போ ரிசல்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 1ல் வந்துட்டு சம் வேல்யூஸ். ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கலாமே. கொடுத்துட்டு நான் லிஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 2ல் டபுள் கோட்ஸில் வந்து ரிசல்ட் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். அதே பிரிண்ட் லிஸ்ட் 2 வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரிசல்ட் வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் தான் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 1ல் ஒரு வேல்யூ, லிஸ்ட் 2ல் ஒரு வேல்யூ வாங்குறேன். ரெண்டுமே வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணலாம். அதில் வந்து லிஸ்ட் 1ல் 0 இண்டெக்ஸ் என்ன வேல்யூ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். லிஸ்ட் 2ல் 1:5. ஃபிசிக்ஸ் வந்து 0, கெமிஸ்ட்ரி வந்து 1, 1997 வந்து 2, 2000 வந்து 3. அதேமாதிரி லிஸ்ட் 2ல் 1 2 3 4 5 6 அது பார்த்திங்கன்னா 0 1 2 3 4 5 அந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் 0 இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி 1:5 பார்த்தீங்கன்னா 2 3 4 5 வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த். ஒரு 3 இண்டிஜர் வேல்யூ கொடுத்துட்டு அதோட லென்த் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 பிரிண்ட் ஆகிருக்கும். என்ன டிஸ்கிரிப்ஷனாக லென்த்துன்னு மட்டும் கொடுங்க, கொடுத்தா ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு வந்து LEN மட்டும் கொடுங்க, ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி 2 லிஸ்ட்டோட வேல்யூ வாங்கிட்டு அது கான்கார்டினேஷன் பண்ணுறோம். ப்ளஸ் ஆப்ரேட் யூஸ் பண்ணி கன்கார்ட் பண்ணி ரிசல்ட் வந்து சேம் வேல்யூ வந்து லிஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதேமாதிரி ரிப்பீட்டேஷன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹாயின்றது வந்து எனக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 இப்போ ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு 1 2 3 கொடுக்குறேன். அதில் வந்து 3 இருந்தது அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, அதை வந்து மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன். இல்லை அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸ் இன் 1 2 3 பிரிண்ட் எக்ஸ் இருந்தது அப்படின்னா ஐட்ரேஷனில் வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபாரில் வந்து அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் டெமோக்காக சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டில் வந்துட்டு சம் வேல்யூஸ் வாங்கிட்டு அதில் டைனி லிஸ்ட் என்ன வந்து பார்க்கலாம். ஸோ ABCD, இப்போ லிஸ்ட் அண்ட் டைனி லிஸ்ட் ரெண்டுமே வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஆயிருக்கா. ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் லிஸ்ட்டோட 0th எலிமெண்ட் வேல்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ABCD மட்டும் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணுவோம். ஸோ ABCD மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் தான் மெயின். ஓகே, 0 1 2 3 4 தான் மெயின். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். அது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் வந்துட்டு 1:3 அது மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1:3 என்ன வரும்? 458, 2.65 அது மட்டும் தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா ABCD வந்து 0th எலிமெண்ட், தட் இஸ் ஜஸ்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் 1 and 2 அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 2 கோலனுக்கு அப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் என்ன வரும்? 0 1 2க்கு அப்புறம் RAM 85.2. இதான் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸிட் பண்ணுவோம். சாரி, 2.65 RAM 85.2 அது மட்டும் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஏன்னா
2 கோலனுக்கு அப்புறம் ரிசல்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் லிஸ்ட் ப்ளஸ் டைனி லிஸ்ட், அதாவது இது வந்து கன்கார்டினேஷன் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லிஸ்ட்டுமே ஜாயின் பண்ணி ரிசல்ட் வந்து பிரிண்ட் சேமாக சிங்கிள் லிஸ்ட்டில் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெப்பிட்டேஷன். இப்போ டைனி லிஸ்ட்டில் 1 2 3 ஜான், அது மட்டும் எனக்கு வந்து டபுள் டைமில் ரிசல்ட் வரணும். தட் இஸ் ரெப்பிட்டேஷன் 2 டைம்ஸ் வந்து எனக்கு ரெப்பிட்டேஷன் வேணும் அப்படின்போது ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரிசல்ட் வந்து 2 டைம்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா லிஸ்ட்டில்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டோட இண்டெக்ஸ், ஸ்லைசிங் அண்ட் மேட்ரிக்ஸ். இது வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல் நான் கொடுத்துருக்கேன், அதில் சி, ஜாவா, பைத்தான் இது மட்டும் கொடுத்தா. அது சின்றது 0, ஜாவான்றது 1, பைத்தான்றது 2. சம் இண்டெக்ஸில் வந்து நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எப்படின்னா பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 0 1 2 அப்படி தான் வந்து இண்டெக்ஸில் வந்து வேல்யூ வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் வந்து L2 பைத்தான் பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஸ்டார்ட் டு 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் அட் 0. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா. ஸோ -2 அப்படின்னும் போது -1 பார்த்தீங்கன்னா பைத்தான், -2 பொறுத்த வரைக்கும் ஜாவா. ஸோ நெகட்டிவ் கவுண்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 1 கோலன் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் மட்டும் பிரிண்ட் ஆகும். சி வந்து 0th எலிமெண்ட். ஸோ ஸ்லைசிங் ஃபீச்சர்ஸ் இன் செக்ஷன்ஸில் தான் ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் வந்து லிஸ்ட் 1ல் சம் வேல்யூஸ் வாங்குகிறோம். அதேமாதிரி லிஸ்ட் 1 2 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2005 நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து லிஸ்ட் அதாவது செகண்ட் எலிமெண்ட் வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1197, அதோடைய செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2005. அதை மட்டும் தனியாக வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆயிருக்கா? ஸோ வந்து இண்டெக்ஸ் தான் மெயின், அதை மட்டும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு லிஸ்ட் 1ல் சம் வேல்யூஸ் அதை பிரிண்ட் பண்ணுறோம். லிஸ்ட் 2ல் சம் வேல்யூஸ் வாங்குகிறோம். இப்போ நான் என்ன பண்ணால் லிஸ்ட் 1ல் இண்டெக்ஸ் 2 வந்து நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிட்டு திருப்பி லிஸ்ட் 1ஓட வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 1197 சிலேருந்து இருக்க லிஸ்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் டெலிட் பண்ணக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2000. ஸோ 1997 தட் இஸ் செகண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிருக்கா? ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிட்டிங் வேல்யூ ஆஃப் அட் இண்டெக்ஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் 2000 மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த எலிமெண்ட் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2ல் வந்து சம் வேல்யூஸ் வாங்குகிறேன். ABCDன்னு வாங்குகிறேன், சிங்கிள் தட் இஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார. இப்போ டெலிட் லிஸ்ட் 2. இப்போ நம்ம லிஸ்ட் 2 கொடுத்தா என்ன ரிசல்ட் வருமா? ரிசல்ட் வந்து வராது. ஏன்னா நேம் எரர் தான் வரும். ஏன்னா வந்து நம்ம பிரிண்ட் பண்ண லிஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணக்கப்புறம் அது மெமரியில் எதுவும் இருக்காது. ஓகே, அதனால் நமக்கு வந்து எரர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட்டோட மெத்தட்ஸ். இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா லிஸ்ட் டாட் அப்பெண்ட், அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேக்கெட்டில் என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் டு லிஸ்ட், ஆப்ஜெக்ட் டு லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ரிட்டன் கவுண்ட் how many times ஆப்ஜெக்ட் அக்கர்ஸ் இந்த லிஸ்ட், எத்தனை டைம் வந்து அக்கர் ஆகுதுன்னு மட்டும் இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ஸ் வந்து சீக்வன்ஸில் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ கண்டென்ட் ஆஃப் சீக்வென்ஸ் டு லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் என்ன கொடுக்கணும்னா ரிட்டன் லோயஸ்ட் இண்டெக்ஸ் இன்டு லிஸ்ட் தட் இன் ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ். ஸோ எவ்வளோ லோயஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இருக்குன்னு மட்டும் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்செக்ட் கமா ஓப்பன் இண்டெக்ஸ் கமா ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு லிஸ்ட், ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா -1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆப்ஜெக்ட் பார்க்குறோம். அதேமாதிரி ரிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனில் வந்து எப்படி ஷார்ட் பண்ணலாம் அது வந்து இப்போ டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒருத்தர் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்போ டெமோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து காப்பி பண்ணல பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
லிஸ்ட் ஒன்றில் சி ஜாவா பைத்தான் இருக்குது. அதில் அப்பண்ட் C# வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிவிட்டு லிஸ்ட்டை வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0 1 2 3ல் வந்துட்டு C# வந்து நம்ம வந்து லோட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட்டை வந்து ஒரு இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ வாங்கிட்டு அதோடைய லிஸ்ட்டு கவுண்ட் 135 அது என்ன அதை மட்டும் பார்க்கலாம். அதேமாதிரி லிஸ்ட்டு கவுண்ட் ராமன். ஸோ 135 பார்த்திங்கன்னா எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ராமன் பார்த்திங்கன்னா 1 டைம் தான் இருக்குது. இதை வந்து லிஸ்ட் அப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் வாங்குகிறோம். அதோடைய ரேஞ்ச் என்ன, லிஸ்ட்டோட ரேஞ்ச் என்ன, அது வந்து லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட் ஒன்று டாட் எக்ஸ்டர்னல் லிஸ்ட் 2ல் கொடுக்குறோம். ஓகே, வாங்கிட்டு அந்த லிஸ்ட் ஒன்று இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சி ஜாவா பைத்தான் அது வந்து லிஸ்ட் 1. லிஸ்ட் 2ல் வந்துட்டு 0 1 2 3 4 இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 1 2 3 4 டோட்டலாக வந்து 5th இண்டெக்ஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து ரெண்டுமே சேமாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ லிஸ்ட் 1 அதுக்கப்புறம் லிஸ்ட் 2 வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா, நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னென்னா லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ் என்ன ஜாவா. ஓகே, அதேமாதிரி லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ் சி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சி ஜாவா இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஜாவா பைத்தான் பிரிண்ட் ஆகிடுச்சு. இண்டெக்ஸ் ஆஃப் ஜாவா பார்த்திங்க அப்படின்னா 1ல் இருக்கும். இண்டெக்ஸ் ஆஃப் சி பார்த்திங்கன்னா 0. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இது உல்ட்டாவாக பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இண்டெக்ஸில் சி வந்து 0, ஜாவான்றது 1, பைத்தான் வந்து 2. ஸோ இதை வந்து உல்ட்டாவாக எப்படி அதோட இண்டெக்ஸ் என்னன்றது மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே லிஸ்ட்டில் ஒன்று வாங்குகிறோம். இதில் இன்செட். ஸோ 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து 0 1 பார்த்திங்கன்னா ஜாவா. ஏன்னா ஜாவாவுக்கு பதிலாக பயாலஜி. ஸோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ அப்டேட் லிஸ்ட் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜாவா அதாவது 1க்கு அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து நம்ம அப்பண்ட் பண்ணுறோம், தரிஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, என்னென்னா பயாலஜி. ஸோ நம்ம வந்து அப்டேட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா சி பயாலஜி ஜாவா பைத்தான் லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா, ஸோ இன்சர்ட் பண்ணி வேல்யூ வந்து நம்ம பயாலஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாப். ஸோ பாப் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து எடுக்க போகிறோம். பாப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து தான் வந்து வேல்யூஸ் வந்து எடுப்போம். ஓகே, என்ன போனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பைத்தான் தான் ஃபஸ்ட்டு போகும். ஐ திங்க் போயிடுச்சா. ஸோ லாஸ்ட்டில் தான் வந்து பாப் பொறுத்த வரைக்கும் அப்படி தானே பைத்தான் போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ். ஸோ லிஸ்ட்டில் வேல்யூ வாங்குகிறோம், பிரிண்ட் லிஸ்ட் கொடுக்குறோம். லிஸ்ட் 1ல் ரிமூவ். என்ன ரிமூவ் பண்ணுறோன்னா ஜாவாவை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணக்கப்புறம் அது லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாவா போய்ட்டு சி அண்டு பைத்தான் மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சி ஜாவா பைத்தான் எனக்கு ரிவர்ஸில் வேணும் அப்படின்போது பார்த்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் ஆகும்? பைத்தான் ஜாவா சி ரிசல்ட் வந்து அப்படி பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு சார்ட். ஓகே, லிஸ்ட் 1 டாட் ஸ்டார்ட் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்தேன். இவ்வளோ சிம்பிள் கமெண்ட். நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சி பைத்தான் ஜாவா வந்து ஷார்ட் ஆகி தெர் இஸ் அசெண்டிங் ஆர்டரில் சி ஜாவா பைத்தான் வந்து கிடச்சிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அதில் வந்துட்டு கம்பேர், இந்த சிஎம்பி தான் வந்துட்டு கம்பேர் சொல்லுவோம். லிஸ்ட் 1 லிஸ்ட் வந்து கம்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லிஸ்ட், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உடைய லிஸ்ட், மினிமோட லிஸ்ட், அப்புறம் லிஸ்ட்டோட சீக்வன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நல்லா வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து 2 லிஸ்ட்டு வாங்குகிறோம். 2 லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோடைய லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ், லென்த் ஆஃப் த லிஸ்ட் அது மட்டும் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஓகே,
length of the list 1, length of the list 2. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா length of the list பார்த்துங்க, அது வந்து 3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு length of the list பார்த்தீங்கன்னா 5 இருக்கா? ஓகே, இல்லைனா லிஸ்ட் 2ல் வந்துட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். என்னென்னா அதோட ரேஞ்சஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 5 ரேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ நம்ம வந்து அது தட் இஸ் லென்த் பார்க்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2ல் 5 வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் போது நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 2 லிஸ்ட் வாங்குகிறோம். காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோடைய மேக்ஸிமம் லிஸ்ட் 1ஓட வேல்யூ என்ன, அதே மாதிரி மேக்ஸிமம் லிஸ்ட் 2ஓட வேல்யூ என்ன, அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா பைத்தான், அதான் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமோட நம்பர்ஸ் பார்த்திங்க அதே மாதிரி 140 வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருமா இருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் அதே சேம் தான், மேக்ஸிமில் மினிமம் போடுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சி வந்து மினிமம் வரும் லிஸ்ட் 1ல், லிஸ்ட் 2ல் 125 ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு 2 லிஸ்ட் அது வாங்குகிறோம். லிஸ்ட்டோட எலிமெண்ட் என்னென்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி, ஜாவா, பைத்தான் 1, 2, 3. ஓகே, லிஸ்ட்டோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சி, ஜாவா, பைத்தான் 1, 2, 3. அதே சேம்ஸில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஓகே, 1ல் லிஸ்ட்டை 1ல் ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறோம், 2ல் வந்து லிஸ்ட்டோட 1 வந்து கம்பேர் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து லிஸ்ட் 2ல் பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், சேம், வேறு ஒன்றுமே இல்லை. வாங்கி திருப்பி அதே சேம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சேம் தான், லிஸ்ட் 2ல் லிஸ்ட் 1 வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணியில் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டோட ஸ்ட்ரிங் என்ன வேல்யூன்றது பார்க்கலாம் இப்போது. ஸோ டோட்டலாக பார்த்தா லிஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் என்னன்றது மட்டும் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா வெல்கம் வேர்ல்டு மட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்ட்ரிங்கோட லிஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்பேஸ் வேர்ல்டு. ஸோ அது வந்துட்டு தனித்தனியாக லிஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். சாரி, லிஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்டில் லிஸ்ட் 2ஓட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் டைப் வேல்யூ வந்து லிஸ்ட்டில் பிரிண்ட் ஆகும். ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், நான் மாற்றி எலிமெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அதான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து தனித்தனியாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் ஸ்ட்ரிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, ஃபஸ்ட் வந்து லிஸ்ட்டில் ஒரு எம்டி லிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். நான் பிரிண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ எம்டி லிஸ்ட் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 2, அதில் வந்து 1, 2, 3, 4, 5 நான் கொடுக்குறேன். லிஸ்ட் 2 நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்து லிஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஆச்சா, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 3, இதில் வந்துட்டு இன்டிஜர் வேல்யூ, ஃப்ளோட்டிங் வேல்யூ, சம் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதில் கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது லிஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் 4ல் இன்டிஜர் வேல்யூ அண்ட் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, லிஸ்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி மாடல் கொடுப்போம், ஓகே கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டேஸில் வந்துட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே கொடுத்துட்டு டேஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதே சேம் இன்புட் அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருக்கா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து டேயில் வந்துட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட், -2 எலிமெண்ட் அண்ட் 10th எலிமெண்ட். ஓகே, அதே மாதிரி பிரிண்ட் டேஸில் டே 1, டே 3, டே 5 ஃபஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து -2, -4 அண்ட் -1.
நெக்ஸ்ட் வந்து 10th. ஸோ அது ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சம் எரர் வருது என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் எரரில் ஓகே ஒரு நிமிஷம். ஏன்னா வந்து 10 வந்து கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம இருக்கிறதே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பொறுத்த வரைக்கும் 0 to 6 தான் வந்து இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ அதனால் 10th எலிமெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ மண்டே ஃப்ரைடே வெனஸ்டே சாட்டர்டே மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு வீக் டே 1, 2, 3, 4, 5 கொடுக்கும். இதில் வந்து நெஸ்டட் லிஸ்ட் மட்டும் இப்போ ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டுக்கு தான் வந்து நெஸ்ட்டோட லிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வீக் டே வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 0, 4th அது பார்த்தீங்கன்னா என்ன வரும்? சரி, ஸோ 1 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 0,1ல் 4 மட்டும் 0,1ல் வந்துட்டு E மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லைசிங் லிஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்துட்டு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இதில் வந்து அதே மாதிரி லிஸ்ட்டோட இண்டெக்ஸ். ஸோ 1:4, நெக்ஸ்ட்டு :4, 1: வெறும் கோலன் -4 -1, நெக்ஸ்ட்டு -4 அண்ட் கோலன் -1 பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நமக்கு தனித்தனியாக பிரிண்ட் ஆகி காமிக்கும். ஸோ ஒன்றில் நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக வந்து வந்திருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்லைசிங் லிஸ்ட் வந்து டோட்டலாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு 1:4 பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா :4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1: பார்த்ததுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கோலன் அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து -4 :-1 -4லேருந்து :-1 அது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து -4 அண்ட் -4லேருந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு -1 லாஸ்ட்லேருந்து. ஓகே, லாஸ்ட் 1 மட்டும் இல்லாமல் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இது ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் லிஸ்ட். ஓகே, ஸோ ஏன்னா இந்த கோலன் பேஸ்ப்லையும் வர்றதுனால எல்லாமே ஸ்லைசிங் லிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சேம் டேஸ் பிரிண்ட் பண்ணுறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 1,4 ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே பிரிண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டே நேம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸில் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ சண்டே பார்த்திங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ 1லேருந்து 4ல் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மீதிலாம் ரிமைனிங்ஸ். அதே மாதிரி டே நேம்ஸில் ஃபைனலாக பிரிண்ட் பண்ணுறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 0th எலிமெண்ட்டில் சண்டேக்கு பதிலாக டே நேம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே ஜஸ்ட் ஒன்று அப்டேஷன் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 135. இப்போ ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். அதோட அப்பன் இப்போ வந்துட்டு எனக்கு 7 மட்டும் வந்து புதுசாக ஆட் பண்ணணுன்றது கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆட் நம்பர் 135 எக்ஸனில் இப்போ இன்னொரு லிஸ்ட் வந்து புதுசாக கொடுக்கலாம். எதில் கொடுக்கலாம் அப்படின்னா 9, 11, 13 வந்து புது லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். அதேமாதிரி ஆட் நம்பர்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 135ன்றது ஒரு ஆட் நம்பர்ஸ். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 135 + 9, 11, 13 வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, .xன்னு போட்டு ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கன்கார்டினேஷன் அண்ட் ரிப்பீட்டேஷன். இப்போது ஆட் நம்பரில் 135 இருக்குது ப்ளஸ் 7, 9, 11 வந்துட்டு ஆட் ஆகி வரும். அதே மாதிரி
இன்ஃபோ மட்டும் 3 டைம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஆயிருக்கா? இது வந்து ரிப்பீட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1,9 வாங்கியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி இன்செட், ஸோ 1,3 அதில் வந்து ஆட் நம்பர் வந்து நான் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி ஆட் நம்பர் 2,2 2:2 5,7 வந்து நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ 1,9 வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லிஸ்ட் க்ரியேட் பண்ணோம் ஆட் நம்பரு. ஸோ 139 வந்து ஸோ 1க்கும் 9க்கும் முன்னாடி ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு 1க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 5,7 வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் 5,7 புதுசாக ஒரு லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா செகண்ட், தட் இஸ் 0, 1, 2 அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸில் 5,7 வந்து நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 and 9 மட்டும் சேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இருக்கா? ஓகே, நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் ஒன்றில் நான் வந்து வெல்கம் வந்து தனித்தனி ஸ்ட்ரிங்கில் எடுத்திருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே சேம் தான், அது லிஸ்ட்டு 1 வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது லிஸ்ட்டு 1ல் செகண்ட் எலிமெண்ட் தட் இஸ் 0, 1, 2 பார்த்தீங்கன்னா எல் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கமில் எல் வந்து டெலிட் ஆகிருக்கும். இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது டெலிட் லிஸ்ட்டில் 1லேருந்து 4, ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 அப்படி தானே வரும். அதில் 1லேருந்து 4 அப்படின்னா என்ன வரும்? ELCO போயிடுச்சுன்னா என்ன வரும்? ELC மட்டும் டெலிட் ஆகிட்டு WOME மட்டும் இதில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1:4. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ். ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து எம் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் போடணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் எம் மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். பண்ணிட்டீங்க அப்படின்னா எம் போய்ட்டு கம்மில் எம் மட்டும் போய் இது வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்புன்னும் போது எப்பவுமே லாஸ்ட்டில் இருக்கிற லெட்டர் தான் வந்து எடுக்க முடியும். பாப் நான் வந்து கண்டிஷன் நான் 1 கொடுத்துறேன் அப்படின்னா 0, 1 கண்டிஷனாக வரும் E. ஸோ E வந்து போயிட்டு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? E போய்ட்டு WLCOME மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். வெறும் பாப் கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க மட்டும் E மட்டும் என்னாகும்? பாப்பில் போயிட்டு வெல்கமில் E மட்டும் ரிசல்ட் பிரிண்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அது சேம் பாப். இப்போ சொன்னாலே அதே தான் சேம் தான் நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா E வந்து பிரிண்ட் ஆகாது. ரன் பண்ணுறேன். ஸோ E வந்து வராது. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் வந்து கிளியர். இப்போ லிஸ்ட்டு வந்து எப்படி கிளியர் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நான் எதுவுமே சொல்லலை. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் கிளியர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா எம்டி லிஸ்ட்டாக மாறிடும். இப்போ லிஸ்ட்டு என்ன கொடுத்தோமோ அது எல்லாமே வந்துட்டு டெலிட் ஆகிட்டு எம்டி லிஸ்ட்டாக ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 88 லிஸ்ட் 3 நம்ம வந்து லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் 88 மட்டும் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5th. இப்போது 33 வந்து 0, 22 வந்து 1, 2, 3, 4, 5 பார்த்தீங்கன்னா 88 வந்து 5th எலிமெண்ட். ஓகே, வந்துச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 3ல் இதில் கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ 88 வந்து
எத்தனை இருக்குது அது மட்டும் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரன் பண்ணி மாடல் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 88 தான் இருக்குது. ஸோ அதனால் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இப்போ 88 வந்து இந்த டபுள் டைம் போட்டிருக்கேன் அப்படின்னா 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். அதே சேம் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். இதில் வந்துட்டு ஷார்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பஸ் ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 0, 22, 33, 44, 55, 88. ஸோ வேல்யூஸ் வந்து லிஸ்ட் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் ரிசல்ட் வந்து ஷார்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அசெண்டிங்கில் இந்த ஷார்ட். ஓகே, 0 to 10 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ். ஸோ ரன் பண்ணுறேன். இருக்கிற லிஸ்ட் வந்து அப்படி ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். 44, 88, 0, 44, 55, 22, 33. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேஞ்ச் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மாதிரி இல்லையா 2 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் எக்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10. அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 1லேருந்து 2, 4, 8. ஸோ உங்களுக்கு பவர் ஆஃப் 2 அது மாதிரி தான் வரும். ஸோ 1 பவர் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 1, 2 பவர் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 4, 4 பவர் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 3. மல்டிப்ளிகேஷன் மாதிரி இன்ட்டு 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு 88 லிஸ்ட் எந்த இதில் இருக்குது, 88 வந்து லிஸ்ட்டில் இருக்கா அது மட்டும் கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 88 நாட் இன் லிஸ்ட். 88 வந்து இல்லையா? இல்லை, 88 வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து நாட் இன் லிஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு என்ன கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதான் அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஏன்னா ஆல்ரெடி 88 வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் ஃபைல இன்புட் வாங்கிட்டு அதை 10 இன் லிஸ்ட் 5. 10 வந்து இருக்கா? 10 வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10 நாட் இன் லிஸ்ட் 5. லிஸ்ட்டு 5ல் 10 இல்லையா? ஆமாம், இல்லை. ஸோ அதனால் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, சாரி, நான் வந்துட்டு இல்லை அப்படின்னும் போது கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஓகே, ஸோ ட்ரூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஐட்ரேஷன். இப்போ ஐட்ரேஷன் வீக் டேஸ் தனியாக வந்து ஃபார் லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து கொடுத்துட்டு டுடே இஸ் ஐட்ரேஷன் வீக் டே. ஸோ அது மட்டும் என்னன்றது இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டும் தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். எப்படின்னா ஐட்ரேஷனில் வந்துட்டு டுடே இஸ் மண்டே, டுடே இஸ் டியூஸ்டே, டுடே இஸ் வெனஸ்டே, டுடே இஸ் தேர்ஸ்டே, டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ 1 by 1 ஃபார் லூப்பில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 6ல் வேல்யூஸ் வாங்கியிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லிஸ்ட் இந்த லிஸ்ட் 6ஓட மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மேக்ஸிமோட வேல்யூ என்ன அப்படின்னா 88. டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அதில் இது மேக்ஸிமம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 0th தான் வந்து மினிமம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லிஸ்ட். டோட்டல் லென்த் என்ன? ஸோ லென்த்துன்னும் போது கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதோடைய இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் 7 தான் வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டட் மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும்? 0, 22, 33, 44 இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து தனித்தனியாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சம். டோட்டல் சம் ஆஃப் த லிஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். டோட்டல் சம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் சம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 286 வந்து ரிசல்ட் வந்து
பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.